கருங்காலி மரத்திலே செய்யப்பட்ட சிலைகள் உறுதியானதாகவே இருக்கும். எப்படி ஒரு மரப்பாச்சி பொம்மைங்கிறது காலத்தை கடந்து நம்ம வீட்டில் இருக்கும் தெரியுமா? இது எங்க பாட்டிக்கு சீரா வந்தது, எனக்கு அதை பரம்பரை சொத்தா எனக்கு கொடுத்தா அம்மா சொல்வா. அதே அம்மா என்ன பண்ணுவான்னா தன்னுடைய மகளுக்கும் சீராக கொடுத்திருப்பார்கள். மகள் போக அடுத்த பேத்திக்கும் அதே சீருங்கிறது வந்துட்டு இருக்கும். அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு என்ன லைஃப்னு நமக்கே தெரிஞ்சிருக்காது. எங்க வீட்டுல பரம்பரையா இது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அந்த அளவிற்கு அந்த மரத்திற்கு உறுதி என்பது உண்டு. அதனால் நீங்க ஒரு கருங்காலி மரத்திலே ஒரு சிலையினை வடித்து வீட்டிலே வழிபடுகிறீர்கள் என்று சொன்னால் அது பரம்பரையாகவே தொடர்ந்து கொண்டிருக்கலாம். உங்களையும் கடந்து, உங்கள் ஆயுளையும் கடந்து, உங்கள் பிள்ளையினுடைய ஆயுளையும் கடந்து, உங்கள் பரம்பரையிலேயே தொடர்ந்து அந்த சிலையானது வழிபட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் கருங்காலி சிலைகளை வைத்து வழிபடலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த கேள்விக்கு பதிலை பார்ப்பதற்கு முன்னால் முதல்ல நம்ம கருங்காலி மரத்தினை அந்த காலத்துல எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இந்த கருங்காலி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மரம் அப்படின்னே சொல்றார். ரொம்ப ஒரு வலிமை மிகுந்த ஒரு மரமாகவே பார்க்கப்பட்டது. இந்த கருங்காலி மரத்திலே செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு உபகரணம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா உலக்கை அப்படின்னே சொல்லலாம். அந்த நாள்ல எல்லோருடைய வீட்டிலுமே உலக்கை என்பது இருக்கும். உலக்கை, மர உரல் அப்படிங்கிறது இருக்கும். மரத்தாலான உரலும் இருக்கும். இது போக கல்லுலையும் ஒரு உரலை செஞ்சு வச்சிருப்பா. நெல்லு குத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவா தெரியுமா? உலக்கையை மாத்தி மாத்தி இப்படி 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 போட்டுட்டே இருப்பா. நல்ல இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர்னு பெண்கள் அந்த நெல்லை குத்துவார்கள் தெரியுமா? அதற்கு அந்த கருங்காலி தான் பயன்பட்டது. அந்த உலக்கை என்பதே கருங்காலி மரத்திலே தான் செய்யப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலக்கையை என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கிரகண காலத்திலே அப்படியே நிக்க வைப்பா தெரியுமா? நிறைய நம்ம வீடியோஸ்ல கூட பார்த்திருக்கலாம். அந்த சூரிய கிரகணம் வரும்போது பார்த்தோம்னா அந்த உலக்கையானது அப்படியே ஒரே இடத்திலேயே நின்று கொண்டிருக்கும். அது கீழே எதுவுமே சாயாம அப்படியே நின்று இருக்கிறது கூட நம்ம பார்த்திருப்போம். ஏன்னு சொன்னா அந்த கிரகண காலத்திலே வரக்கூடிய அந்த ரேடியேஷனை, அந்த கதிர்வீச்சிலே அதை அப்படியே ஈர்த்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு திறனானது அந்த கருங்காலி மரத்திற்கு உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது போக அந்த கருங்காலி மரத்திலே பொம்மைகளை செய்வார்கள். அதை மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவா தெரியுமா? வீட்டுல எல்லார் வீட்லயுமே இந்த மரப்பாச்சி பொம்மைங்கிறது அந்த நாள்ல இருக்கும். இது போக ஒருவர் புதிதாக திருமணமாகி செல்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பெண் குழந்தை திருமணமாகி மற்றொரு அந்த மாமியார் வீட்டுக்கு போறா அப்படின்னு சொன்னா அதிலே சீர்வரிசையிலே இந்த மரப்பாச்சி பொம்மைகளையும் கொடுத்து அனுப்புவார்கள். அங்கேயும் கருங்காலி மரம் என்பது பயன்பட்டது. ஆக இப்படி நிறைய பயன்கள், இது போக நிறைய உபகரணங்களை நம்ம வீட்டுல வீட்டு உபயோக பொருட்களிலே கூட ஒரு ஷெல்ஃப் அது இது எல்லாத்திலையுமே கூட இந்த ஒரு தாங்கி இது சேர்ந்து பிடிச்சிருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாத்திலையுமே இந்த கருங்காலி மரம் என்பது பயன்பட்டு கொண்டு வந்தது. தாராளமாக இந்த நேர் என்ன கேட்டிருக்கான்னு சொன்னா, கருங்காலி மரத்திலே செய்யப்பட்ட சிலைகளை நான் வீட்டிலே வைத்து வழிபடலாமான்னு கேட்டா நிச்சயமாக வழிபடலாம் என்பதுதான் அவருக்கான நேரடியான பதில். இந்த உலகத்திலே இறைவன் இல்லாத இடமே இல்லைதானே? இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் எனும் பொழுது கருங்காலி மரத்துல மட்டும் இல்லையா என்ன? ஆக்சுவலி கருங்காலி அப்படிங்கிறது ஒரு செவ்வாய் என்கின்ற கிரகத்தினுடைய ஒரு சமித்தாகவே பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த செவ்வாயினுடைய ஒரு வலிமை அப்படிங்கிறது இந்த கருங்காலி மரத்திலே இருக்கும். ஆனா அதுல நான் ஒரு பொம்மையை பண்றேன், ஒரு சிலையா பண்ணி ஒரு சுவாமி சிலையை வச்சு வடிச்சிருக்கேன்னு சொன்னா மரத்தாலான சிலைகளுக்கு அது கருங்காலி மரம் தான் இல்லை. எந்த மரத்திலே சிலைகளை செய்திருந்தாலும் அந்த மரத்தாலான சிலைகளுக்கு தனியாக பூஜா விதானம் என்று ஸ்பெஷலாலாம் எதுவும் கிடையாது. அதற்கு ரொம்ப மடி ஆச்சாரம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நல்ல பெருசாவே நான் கருங்காலி மரத்துல ஒரு சுப்பிரமணிய சுவாமி சிலையை செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னா தாராளமாக நீங்கள் அதனை வீட்டிலே வைத்து வழிபடலாம். ஆனா பஞ்சலோக சிலையாக இருந்தால் அது அங்குஷ்ட மாத்திரம்தான் இருக்கணும்னு அதுக்கு ஒரு விதியெல்லாம் இருக்கு. வீட்டுல வைத்து வழிபடக்கூடிய சிலைகளுக்கு, அது பஞ்சலோக சிலைகளுக்கு கட்டை விரல் சைஸுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. அதே மாதிரி கற்சிலைகளை ஆலயத்திலே தான் வைத்து வழிபட வேண்டும். கற்சிலையை கூட வீட்டுல மாக்கல் சிலையை தவிர, மாக்கல் கூட ரொம்ப சின்னதா தான் இருக்கணும். இந்த சைஸுக்கு மேல, இந்த கை சைஸுக்கு மேல மாக்கல் சிலை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஆனால் மரத்தாலான சிலைகள் அது ஒரு கலை பொருட்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவைகளுக்கு தனியாக பூஜா விதானம் என்பது எதுவும் கிடையாது என்பதால் தாராளமாக நீங்கள் கருங்காலி மரத்திலான சிலைகளை கூட வீட்டிலே வைத்து வழிபடலாம். இதுக்கு தனியா மடி ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் பார்க்க தேவையில்லை. அந்த இடத்திலே அந்த சிலையிலே இறைவன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்திலே இறைவனானவர் வந்து சேர்ந்து விடுவார்.
இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அதே நேரத்துல சார் இவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்றேன், மரத்துக்கு சக்தி இருக்கா அப்படின்னு சொன்னா அதுக்காக கருங்காலியை மாலைகளாக போட்டுக் கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லவில்லை. மாலைகள்னு சொல்லி வந்தா அதிலே மரத்தாலான மாலைகள்லாம் எதுவுமே கிடையாது. துளசிமணி மாலை என்பது உண்டு, தாமிரமணி மாலை என்பது உண்டு. மற்றபடி மாலை என்பது புஷ்பத்தாலும் அதுபோக தளம் என்று சொல்லப்படக்கூடிய இலைகளாலும் தான் கட்டப்பட வேண்டும். இதுபோக நவரத்தினங்களால் கட்டப்படலாம். ரத்தினங்களால் உண்டதுதான் மாலை என்பது, மரத்தால் போடுவது மாலை என்பது அல்ல. கருங்காலி மரத்திலே செய்யப்பட்ட சிலைகள் உறுதியானதாகவே இருக்கும். எப்படி ஒரு மரப்பாச்சி பொம்மைங்கிறது காலத்தை கடந்து நம்ம வீட்டுல இருக்கும் தெரியுமா? இது எங்க பாட்டிக்கு சீரா வந்தது, எனக்கு அதை பரம்பரை சொத்தா எனக்கு கொடுத்தா அம்மா சொல்வா. அதே அம்மா என்ன பண்ணுவான்னா தன்னுடைய மகளுக்கும் சீராக கொடுத்திருப்பார்கள். மகள் போக அடுத்த பேத்திக்கும் அதே சீருங்கிறது வந்துட்டு இருக்கும். அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு என்ன லைஃப்னு நமக்கே தெரிஞ்சிருக்காது. எங்க வீட்டுல பரம்பரையா இது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அந்த அளவிற்கு அந்த மரத்திற்கு உறுதி என்பது உண்டு. அதனால் நீங்க ஒரு கருங்காலி மரத்திலே ஒரு சிலையினை வடித்து வீட்டிலே வழிபடுகிறீர்கள் என்று சொன்னால் அது பரம்பரையாகவே தொடர்ந்து கொண்டிருக்கலாம். உங்களையும் கடந்து, உங்கள் ஆயுளையும் கடந்து, உங்கள் பிள்ளையினுடைய ஆயுளையும் கடந்து, உங்கள் பரம்பரையிலேயே தொடர்ந்து அந்த சிலையானது வழிபட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கும். தாராளமாக நீங்கள் கருங்காலி மரத்திலான சிலைகளை வீட்டிலே வைத்து வழிபடலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.